இன்னைக்கு சார் சொன்னதுல உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, எங்க நாம தப்பு பண்றோம், எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த மிஸ்டேக்ல இருந்து வெளிய வர்றது ஈஸி. அந்த மிஸ்டேக்க திருத்திக்கிறது ஈஸி. ஸோ யார் யாருக்கு உங்களுடைய மைக் ஆன் பண்ணி பேச முடியுமோ, நீங்க பேசுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ இங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த ட்ரெய்னிங்ல இருந்து நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். சார் குட் மார்னிங் சார். ஜெகதீசன் வாணியம்பாடி. குட் மார்னிங், குட் மார்னிங். சொல்லுங்க ஜெகதீஷ் சார். சார் இன்னைக்கு நபில் சாரோட வீடியோ போட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அவர் சொன்ன விஷயத்துல வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா, நம்ம இன்விடேஷன் பண்றோம், இன்விடேஷன் பண்ணி ஜாயின் பண்றோம், ஜாயின் பண்ண வச்சுட்டு ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நிறைய பேருடைய இது வந்து நெக்ஸ்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற இடத்துல நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது. அதுக்கு சார் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் நான் பார்த்தீங்கன்னாக்கா, ஜாயின் பண்ணி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கூட அவங்க புரிய வைக்கணும், நம்ம அவங்களோட இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு கொடுத்துட்டா நம்ம கம்பெனி பார்த்தோ ப்ராடக்ட் பார்த்தா அவங்க வரதில்லை, நம்மளை பார்த்து தான் உள்ள வர்றாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் அவங்க நம்ம கூட இருக்குன்ற நம்பிக்கை கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம கூட பயணம் பண்ணுவோம் சார். அது ரொம்ப எக்ஸலண்டா. தேங்க்யூ சார். சார் அம்மா மதன் ராஜ்னு சொல்லிட்டு திருப்பூர்ல இருந்து பழனிவேல் சாரோட டீம்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. மதன் ராஜ் திருப்பூர். ஆமா சார், அவர் ஜாயின் பண்ணிருக்காரு, மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. தேங்க்யூ சார். வெரி குட், கிரேட். வெல்கம் மதன் சார். குட் மார்னிங். வெல்கம் டு வெஸ்டீஜ் ஃபேமிலி. ஒரு அற்புதமான உலகத்திற்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு சிறப்பான வாழ்க்கையை வெஸ்டீஜில் வாழ முடியும். அதற்கான எல்லா சௌகரியங்களும் இங்கே இருக்கு. அழகு, ஆரோக்கியம், செல்வம் இந்த மூணுமே ஒரே இடத்துல இருக்குன்னா அது வெஸ்டீஜில் மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சைடு எஃபெக்டா புகழ், பணம், பாராட்டு எல்லாமே கிடைக்கும். ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. இன்னைக்கு மார்னிங் செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் முடிஞ்சால் உங்கள் மைக் ஆன் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணலாம். மதன் ராஜ் சார். குட் மார்னிங் சார். வினோத். குட் மார்னிங் வினோத் சார். குட் மார்னிங் சார். இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு சார் வீடியோ. சார் சொன்ன எல்லா விஷயமே வந்து வாழ்க்கைக்கு பெருசாக யூஸ் ஆகும் சார். நம்ம வாழ்க்கையை வந்து நெட்வொர்க் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையே மாறும்னு சொன்னார் சார். அதாவது நம்ம எம்டி கப்பாக இருக்கிறோம், அதை வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி ட்ரைனிங் மூலயமா எங்களுடைய எம்டி கப்பை வந்து நிரப்பிட்டு வரீங்க. அதுக்காக நன்றி சார். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ப்ராஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி லிஸ்ட் எடுக்கணும், எப்படி இன்வெர்ட் பண்ணணும், எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாரு சார். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணாவே நம்ம இதுல ஜெயிச்சிடலாம் சார். தேங்க்யூ சார். கிரேட். தேங்க்யூ வினோத் சார். ரொம்ப அற்புதமான லாஸ்ட்ல முடிச்சிங்க. இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணா ஜெயிச்சிடலாம். இந்த ஃபாலோ அப்ன்றது ஒரு மிகப்பெரிய வேர்டு, சக்சஸான வேர்டு வந்து வெஸ்டீஜில் மட்டும் இல்லை, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அது வெஸ்டீஜில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ் மேடம் வந்து இந்த மார்னிங் செஷன்ல பேசும்போது ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. நான் வந்து ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தா அடுத்த நாளே கேட்பேன், யூஸ் பண்ணிட்டீங்களா, எப்படி இருந்தது, அதுக்கு அடுத்த நாள் கேட்பேன், அதுக்கு அடுத்த நாள் கேட்பேன், தொடர்ந்து நான் கேட்டே இருப்பேன், ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அதே மாதிரி மாரண்டல்லி கோவிந்தராஜ் சார் சொல்லும்போது ஒரு முறை அழகா சொன்னாங்க. இந்த அக்ரி ப்ராடக்ட் கொடுக்கும்போது அதை கொடுத்து அடுத்த நாள் எப்படி இருக்கு ஒரு 3 நாள், அடுத்தது நான் போய் அங்கே போய் பார்ப்பேன், அந்த செடியை போய் பார்ப்பேன், வாரம் நான் போய் தோட்டத்தை போய் பார்த்துட்டு வருவேன். அந்த காட்டை பார்த்தாதான் எனக்கு வந்து அங்கே இருக்கிற மாற்றங்கள் தெரியும். நம்ம கொடுக்க முன்னாடி எப்படி இருந்தது, கொடுத்த பிறகு எப்படி இருக்கு, அந்த பூவினுடைய தன்மை, அந்த காயினுடைய தன்மை, அந்த மண்ணினுடைய தன்மை, இது எல்லாமே நம்ம போய் நேரில் பார்த்தா அந்த ஃபாலோ பண்ணாதான் அந்த விவசாயிக்கு ஒரு நம்பிக்கை வரும். சப்ளிமெண்ட்டை கொடுத்தீங்களா, கொடுத்து 2 நாள்ல 3 நாள்ல அவங்க சாப்பிட்டாங்களா, சாப்பிட்டதுனால என்ன விதமான அவங்களுக்கு மாற்றங்கள் வந்தது, அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன, அவங்க உடம்புல ஏற்பட்ட ரியாக்ஷன் என்ன, இல்ல ஒரு பேஸ்ட், ஒரு சோப்பு, எது யூஸ் பண்ணிருந்தாலும் சரி, எதை கொடுத்திருந்தாலும் சரி கேளுங்க. அந்த ஃபாலோ பண்ணும்போது 2 விஷயம். உங்க ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை, நம்ம ப்ராடக்ட் மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கையை அவங்க புதுசா வாங்கி யூஸ் பண்றாங்க. அவங்க யாருமே வெஸ்டீஜ் எப்போ ஆரம்பிச்சாங்க, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ப்ராடக்ட்லாம் எப்படி தயார் பண்றாங்க, குவாலிட்டியா இருக்குமா இல்லையா, இல்ல உங்க குவாலிட்டியை பார்த்து தான் அவங்க ப்ராடக்ட் வாங்குறாங்க. உங்க முகத்தை பார்த்து தான் அவங்க வெஸ்டீஜ்ன்ற ஒரு அற்புதமான வாய்ப்புக்குள்ள வர்றாங்க. வரும்போது யாரும் வெஸ்டீஜை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வர்றதில்லை.
யார் அவங்கள மீட் பண்றாங்களோ, யார் அவங்களுக்கு பிரசன்டேஷன் குடுக்குறாங்களோ, அவங்கள பார்த்து தான் உள்ள வராங்க. உள்ள வந்த பிறகு வெஸ்டீஜ் ப்ராடக்ட் அவங்களுக்குள்ள போன பிறகு, அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ட பத்தி அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ண வச்ச பிறகு அத ஃபாலோ பண்ணி நம்ம அவங்கட்ட கேட்டோம். அவங்கட்ட ரிசல்ட் கேட்டோம். அவங்க எப்படி இருந்ததுன்னு கேட்டோம். அவங்க அவங்களுடைய ரியலா உள்ள எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணாங்கன்னா, பிசினஸ் தானாவே வளரும். ஒருத்தர்ட்ட ப்ராடக்ட்ட குடுக்குற வரைக்கும் நம்ம பேசணும். ப்ராடக்ட்ட யூஸ் பண்ண பிறகு அவங்க பேசுவாங்க. அதான் பாலி சார் தெளிவா சிஸ்டத்துல சொல்லி வச்சிருக்கிறாரு. கன்சியூம் அண்ட் ஷேர். அப்ப கன்சியூம் பண்ண வைக்கிறது நம்ம வேலை. அதுக்கு ஃபாலோ பண்ணணும். ஆனா கன்சியூம் பண்ண பிறகு எப்படி இருக்குன்றத நம்ம ஃபாலோ பண்ணி கேட்கணும். அப்பதான் அடுத்த மாசம் அவங்க ப்ராடக்ட் வாங்குவாங்க. ஒவ்வொரு பொருட்களையும் வெஸ்டீஜ் பொருட்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கு நெறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. வெஸ்டீஜ்ல எல்லாருமே பிசினஸ் பண்றாங்களான்னா இல்ல. நெறைய பேருக்கு வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ட பிடிச்சிருக்கு. பல கோடீஸ்வரர்கள் இன்னைக்கு வந்து அவங்களால வேற வேற ப்ராடக்ட்ட வாங்க முடியும். ஆனா வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ட தான் விரும்பி வாங்குறாங்க. என்ன காரணம் அப்டின்னா, இது நேச்சுரல்ஸ். இதுல எந்த விதமான சைட் எஃபெக்ட் இல்ல. எந்த விதமான ஸ்கின்ல ப்ராப்ளம் வரல. உள்ள யூஸ் பண்ணும்போது ரைஸ் பிரான் ஆயில் எக்ஸலென்ட்டா இருக்கு. அவங்க வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கு. அது துணி துவைக்கிறதா இருக்கட்டும், டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருக்கு. அப்ப இந்த மாரி ப்ராடக்ட் நம்மட்ட இருக்க நல்ல நல்ல ப்ராடக்ட் எல்லாமே நல்ல ப்ராடக்ட் இருக்கு. அப்ப அந்த ப்ராடக்ட் அவங்கட்ட போய் சேரும்போது தான் அவங்க தொடர்ந்து யூஸ் பண்ண முடியும். அப்ப அத நம்ம அவங்கள முதல்ல யூஸ் பண்ண வைக்கணும். யூஸ் பண்ணாங்களா? யூஸ் பண்ண பிறகு எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்றீங்க? நம்ம சப்ளிமெண்ட்ட யூஸ் பண்ண பிறகு அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க? அத ஃபாலோ பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மள நெறைய பேரு பிரசன்டேஷன் குடுத்துட்டு, அவங்கட்ட திரும்ப எப்போ அவங்க வந்து ஐடி பண்ண போறாங்கன்றத கேட்கறதுக்கு தயங்குறாங்க. என்ன சார் நம்ம பிரசன்டேஷன் குடுத்துருந்தோமே பார்த்தீங்களா? இல்ல சார் கேட்கணும் சார். சார் நம்ம பிரசன்டேஷன் குடுத்துட்டு வந்து 1 வாரம் ஆயிடுச்சு சார். சார் நான் கேட்கிறேன் சார். ஏன் தயக்கம்? மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க கிட்ட நம்ம வந்து அவங்களுடைய அதாவது ஜாயினிங்க நம்ம முடிச்சாகணும் ஆன்லைன்ல. 24 ஹவர்ஸ்க்குள்ள அவங்களுக்கு அவங்க ப்ராடக்ட்ட வாங்கி குடுத்தாகணும். புடிச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்ட நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிசினஸ். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். நான்லாம் அப்படிதான் பண்ணேன். அன்னைக்கு வந்தாங்க, பிரசன்டேஷன் குடுத்தாங்க, 1 to 1 குடுத்தாங்க. சரி, வந்தவங்களுக்கு மரியாதை குடுத்து சரி நான் ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன்னு வாங்குனேன். ப்ராடக்ட்ட வாங்கிக்கிட்டேன். அன்னைக்கு பிசினஸ் பிளானே கேட்கல. ஏன்னா என் காது அத கேட்கல. ஏற்கனவே வேற வேற நெட்வொர்க் பண்ணி அதுல ஃபெயிலியர் ஆயிருந்ததுனால, அதுல லாஸ் ஆயிருந்ததுனால, அதுல நெறைய அவமானங்கள சந்திச்சதுனால என் காது கேட்கல. அப்படியா? சரி. இதுவும் அதே மாரி தான் இருக்கும். சரி வந்திருக்கிறவங்க சரி ப்ராடக்ட்ட வாங்கிக்கங்க. அப்போ மேடம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. நீங்க ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா இருந்தா அடுத்த மாசம் வாங்கிக்கங்கன்னாங்க. அவங்க பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்ல. அப்ப ப்ராடக்ட் நல்லா இருந்தது. அப்ப அன்னைக்கு அவங்க வாங்குன ரூ. 40,679 செக் எனக்கு மைண்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் கூப்பிட்டு அந்த பிசினஸ் பிளான கேட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் நம்ம ப்ராடக்ட் வாங்குனோம். ப்ராடக்ட் நல்லா இருக்கு. குடுத்த பணத்துக்கு பொருள் குடுத்துட்டாங்க. பொருள் நல்லா இருக்கு. இத சொன்னா பணம் வரும்னு சொல்றாங்க. இந்த மேடம் ஒரு ரூ. 40,000 சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஏன் நம்ம சம்பாதிக்க கூடாது? ஏன் இவங்களால செய்ய முடியும்னும்போது நம்மளால ஏன் முடியாது? இத எனக்குள்ள போட்டேன். நம்ம எங்கேயும் பொய் சொல்லல. யாரையும் ஏமாத்தல. ஏன் நம்ம இந்த வியாபாரத்த செய்யக்கூடாது? இத எடுத்த முடிவு தான் இன்னைக்கு வெற்றி. இத எடுத்த முடிவு தான் இன்னைக்கு உங்க முன்னால பேசிட்டு இருக்கேன். 13 வருஷமா வெஸ்டீஜ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி பிரசன்டேஷன். வெஸ்டீஜ பேசாத நாள் கிடையாது. அதுதான் வெற்றி. தொடர்ந்து செய்யணும். நம்ம பொருள யூஸ் பண்ணணும். அத ஷேர் பண்ணணும். ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்றைக்கு டீம் நம்ம ஃபாலோ பண்றது என்னுடைய டீம்ல உள்ள அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும். என் டீம்ல இல்லாத டீம் விக்டரியில இருக்கிற நண்பர்களுக்கும் தெரியும். அப்ப எல்லாருடைய வெற்றி இங்க இருக்கு. நம்மளால 10 பேருக்கு வெற்றிய குடுக்க முடியும் அப்படின்னா, நிச்சயமா இங்க தான் முடியும். வேற எங்கேயும் முடியாது. ஆனா யார் எத செஞ்சாலும், நீங்க முடிவு பண்ணா தான் அந்த வெற்றிய நீங்க எடுத்துட்டு போ முடியும். கரெக்ட்டா வினோத் சார்? உங்களுக்கு யார் வேணாலும் இந்த வாய்ப்ப குடுத்திருக்கலாம். யார் வேணாலும் உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்திருக்கலாம். சொல்லிக் குடுக்குறவங்க எல்லாம் நம்முடைய மென்டரா ஆமா. ஆக்டிவா யார் இருக்காங்களோ அவங்க அந்த அப்ளைன நீங்க மென்டரா எடுத்துக்கலாம். உங்களுடைய லீடரா ஏத்துக்கலாம். கரெக்ட் வாய்ப்பை சார். யார் குடுத்தாங்களோ அவங்க தான் வந்து நமக்கு செய்யணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. நாம கத்துக்கிட்டா நாம தான் ஒரு டீமுடைய லீடர். நம்ம டீமுக்கு நாம தான் லீடர். நம்ம எப்பவுமே தலையா இருப்போம். வாலா இருக்க வேண்டாம். அதுக்கு அதுக்கு நம்ம தேவை நம்முடைய பயிற்சி. தொடர்ந்த பயிற்சியும், தொடர் முயற்சியும் நிச்சயமா வெற்றி.
அப்துல் நபீல் சார் அடிக்கடி சொல்லுவார் இந்த வார்த்தையை. 108 பிரசன்டேஷனுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாயினிங் வந்ததுன்னு. இன்னைக்கு எத்தனை பேர் அதை தாக்கு பிடிக்க தயாரா இருக்கிறீங்க? 2 பேர்கிட்ட பேசி 3வது ஆள்கிட்ட பேசி 3 பேரும் நோ சொல்லிட்டா அதோட இந்த பிசினஸுக்கு நம்ம நோ சொல்லிடுறோம். நிறைய பேர் நோ சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால இழப்பு யாருக்கு? வெஸ்டிஜிக்கா? இல்ல. யார் அதை விட்டு போறாங்களோ அவங்களுக்கு தான் இழப்பு. அவங்க அப்ளைனுக்கும் இல்ல. பிசினஸ் யார் விடுறாங்களோ அவங்களுக்கு தான் இழப்பு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். யார் இந்த பிசினஸ்ல தொடர்ந்து இருந்து தொடர்ந்து பயணம் பண்றாங்களோ நிச்சயமா அவங்க ஒரு நாள் ஜெயிச்சே ஆகணும். இல்ல சார், அப்ளைன் வரல சார், எனக்கு சிக்னல் வரல சார், போன் இல்ல சார், இதெல்லாம் காரணம் இல்ல. நம்ம எதுக்கோ எதோ செலவு பண்றோம். சார் ரீசார்ஜ் பண்ணல சார். ரீசார்ஜ் எவ்வளவுங்க? அதிகபட்சம் ஒரு 300 ரூபாய் 300 ரூபாய் ஆகுமா? 300 ரூபாய் இல்லாம நம்ம இருக்கிறோம். ஒரு வியாபாரத்தை பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ரீசார்ஜ் பண்ணல அதனால நான் போன் பேசல இல்ல எங்க நீங்க ஒரு பிரான்ச்சைஸ் எடுத்துருக்கீங்க 10 லட்சம் ரூபாய் கட்டி நீங்க ரீசார்ஜ் பண்ணல அப்படின்ட்டு அந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துக்காம இருப்பீங்களா? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல உங்களுடைய மேலதிகாரிகளோட பேசாம இருப்பீங்களா? ஒன்றும் இல்லைங்க. ஒரு ரேபிட்டோ புக் பண்ணிட்டு அவங்க கால் பண்ணும்போது நம்ம வேற யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்தாலே அவன் அந்த இதை கேன்சல் பண்ணிடுறான். எத்தனை பேருக்கு அந்த இது தெரியும்? அப்போ அந்த நிமிஷம் கூட அவங்க வெயிட் பண்ண தயாரா இல்லை. அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்குறாங்க. நீ போன பேசு, நான் வேற அடுத்த ஆர்டர் எடுத்துட்டு நான் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்ற அளவு தான் இருக்கு இன்னைக்கு நிலைமை. ஃபாஸ்டா இருக்காங்க எல்லாரும். பணம் சம்பாதிக்கிறதுலையும் ஃபாஸ்டா இருக்கிறாங்க, முன்னேறதுலையும் ஃபாஸ்டா இருக்காங்க. நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கோம் நம்ம வியாபாரத்துல? அவங்கவுங்க தொழில்ல அவங்கவுங்க ஃபாஸ்டா இருக்காங்க. நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கிறோம்? ஆனா ஃபாஸ்டா இருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பாலிசார் பண்ணி வச்சிருக்காரு. இன்னைக்கு 20வது வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். 20 கோடி ஆஃபருக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதுல 10 கோடியை முதல் 6 மாசத்துல நமக்காக தராங்க. அதுல ஒரு 5 கோடி பிரான்ஸ், சில்வர், கோல்டு 3 லெவல்ல உள்ளவங்களுக்கு தராங்க. இதுல நம்ம என்ன எவ்வளவு வாங்க போறோம்? எவ்வளவு அள்ளிக்க போறோம்? வாங்குறோம் அப்படின்றத விட நம்ம இஷ்டம் தான். நம்ம எவ்வளவு விருப்பப்படுறோமோ அவ்வளவு அள்ளலாம். இன்னும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் 2 நாள்ல ரீபர்ச்சேஸ் ஆஃபர் முடியும். ஒவ்வொரு மாதமும் தொடங்கும் போது 14ஆம் தேதியான கன்சிஸ்டன்சி முடியும், 18ஆம் தேதியான ரீபர்ச்சேஸ் ஆஃபர் முடியும், அப்புறம் ஸ்பெஷல் ஆஃபர் வரும். ஆனா நாம செயல்பட்டா தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். நாம தொடர்ந்து நம்பிக்கையோட செயல்பட்டால் மட்டும்தான் பணம் வரும். அதுதான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குது. ஸோ தொடர்ந்து ஒரு பொக்கிஷம், ஒரு அமுத சுரபி நம்ம கையில கிடைச்சிருக்கு. இதை எப்படி பயன்படுத்தணுன்றதை முடிவு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நபில் சாருடைய ட்ரைனிங்ல நிறைய விஷயங்கள் நமக்குள்ள நம்மள மாத்திருக்கோம். நிச்சயமா இந்த பிரசன்டேஷன், இன்விடேஷன், பிரசன்டேஷன், ஃபாலோ அப் இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம அப்ளைனை கூட வச்சு பண்றோமா? அப்ளைனை கூட கூட்டு போனா என்ன நினைக்கிறோம்னா, எல்லா அப்ளைனும் என்ன நினைக்கிறாங்கன்னா சரி நம்ம தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டவுன்லைன் என்ன நினைக்கிறாரு? அப்ளைன் பேசினா இந்த சேல்ஸ் உடனே க்ளோஸ் ஆயிடும், இவர் உடனே ஜாயின் பண்ணுவாரு, இவர் நம்மளோட வந்துருவாரு. ஃப்ரெண்ட்ஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. டவுன்லைனை பேச வைங்க, டவுன்லைனை பேச வைங்க. அவங்க பேசட்டும். அவங்க விட்ட பாயிண்ட நீங்க பேசி கம்ப்ளீட் பண்ணுங்க. அவங்களுக்கு கத்துக் கொடுங்க. நீங்க இருக்கும்போது அவங்க என்ன பேசுறாங்கன்றத நீங்க கூட இருந்து பார்க்கலாம். ஆனா நீங்க இல்லாம அவங்க தனியா பேசுறாங்கன்னா என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. கரெக்ஷன் பண்ண முடியும், ஆனா அங்க வச்சு பண்ணாதீங்க. க்ளோஸ் பண்ணி சேல்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்து அவருக்கு கரெக்ஷன் கொடுங்க. இந்த இடத்துல நீங்க இப்படி பேசியிருந்தா நல்லா இருக்கும் நண்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் ஏத்துக்குவாரு. அப்ப கத்துக் கொடுக்கறது இந்த மாதிரி பிரசன்டேஷன் அவங்கள பண்ண வச்சுதான் நம்ம கத்துக் கொடுக்க முடியும். இன்னைக்கு ஒரு ட்ரைனிங்கை ஒருத்தர் எடுக்க சொன்னா அடுத்தது அவங்ககிட்ட அந்த கரெக்ஷனை தனியா பண்ணும்போது அவங்க இன்னும் சூப்பர் ட்ரெயினரா மாறிடுவாங்க, சூப்பர் பிரசன்டரா மாறுவாங்க. உங்க டீம்ல எவ்வளவு பிரசன்டர் இருக்காங்களோ அதுதான் உங்களுடைய வெற்றி. நம்ம பிரசன்டரை நிறைய பேரை கிரியேட் பண்ணணும். அப்ப அதுக்கான வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க. நாளைக்கு திரும்பவும் ஒரு அற்புதமான மெசேஜோட உங்களை சந்திக்கிறேன். வேற யாராவது? மதன்ராஜ் மைக் ஆன் பண்ணாங்க. குட் மார்னிங் மதன்ராஜ் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் மார்னிங் செஷன். கொஞ்சம் சிக்னல் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆமா சிக்னல் சரியா
சார் சொல்லுங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். உங்கள பத்தி சொல்லுங்க. என்ன படிச்சிருக்கீங்க? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் டிப்ளமோ ஈசி படிச்சிருக்கேன் சார். ஓகே. எங்க ஒர்க் பண்றீங்க? சென்னையில சார். சென்னையில ஒர்க் பண்றீங்களா? வெரி குட். வெஸ்டீஜ் அப்படின்ற வியாபாரத்தை எதுக்காக எடுத்தீங்க? சார் வெஸ்டீஜ் என்ற வியாபாரத்தை எதுக்காக வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணீங்க? எதுக்குன்னா நான் சொல்றது நண்பர் சொன்னாரு, ஜாயின் பண்ணிட்டீங்க. கரெக்டா? ஆமாங்க சார். எல்லாருமே அப்படிதான் ஜாயின் பண்ணுவாங்க. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அதை இதை இன்னும் வெஸ்டீஜை முழுசா புரிஞ்சுக்கிங்க. சரிங்க சார். இது பல கோடீஸ்வரர்களை உருவாக்குன ஒரு நிறுவனம். சொன்னார் சார். அது சொன்னார் சார் அவரு. ஒரு ஏறக்குறைய ஒரு 8000 பேரை கார் வாங்க வச்சிருக்குது. ஆ சாதாரணமா, அதாவது பிளைட்லயே ஒரு முறையாவது வாழ்க்கையில ஏறுவோமா அப்படின்னவங்கள பல வெளிநாட்டு பயணங்களுக்கு கூட்டிட்டு போயிருக்கு. சார். அதே மாதிரி கார் அப்படின்றது கனவாகவே இருந்தது. ஆனா இன்றைக்கு நினைவா மாறி இருக்கு. நேற்று மார்னிங் செஷன் வந்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி. அது மட்டும் இல்ல, அது மாதிரி ஒரு 8000 பேர் 8500 பேர் இன்றைக்கு வெஸ்டீஜ் மூலமா கார் வாங்கியிருக்கிறாங்க கடந்த 20 ஆண்டுகள்ல. அது மட்டும் இல்ல, ஒரு 225 பேர் லக்ஸரி கார் வாங்கியிருக்காங்க. BMW, பென்ஸ், ஆடி, ஜாக்வார் இது மாதிரி கார்லாம் வாங்கியிருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான நிறுவனத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. சரியா புரிஞ்சுட்டு செய்யுங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுத்தி உள்ளவங்க எல்லாரையும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நிறுவனம். சரிங்க சார். நாங்கெல்லாம் இன்னைக்கு அதுல வந்த பிறகுதான் ஒரு எம்ஆர்எஃப்ன்ற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன் இன்னைக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபுல் டைமா வெஸ்டீஜ்ன்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை எடுத்து சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். சார் சொன்னார் சார். எம்ஆர்எஃப் கிரேட், சூப்பர். சோ சிறப்பா செய்யுங்க. வாழ்த்துக்கள். சென்னையில சந்திக்க வாய்ப்பு கிடைச்சா சந்திக்கலாம். முடிஞ்சா இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு ராஜன் சாருடைய ட்ரைனிங் சென்னை நுங்கம்பாக்கம் லோயலா காலேஜ் எதிரில் ஆபீஸ்ல இருக்குது. வாங்க சந்திக்கலாம். இன்னும் ஜூம்ல பார்க்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு பாருங்க. இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு வித்தியாசமான பயிற்சியை ராஜன் சார் கொடுக்குறாங்க. ஸோ தான் படிச்ச தனக்கு கிடைச்ச அனுபவங்களை நம்மோட ஷேர் பண்ணி இன்னும் பல வெற்றியாளர்களை உருவாக்கிட்டே இருக்காங்க சார். அப்ப அந்த வெற்றியாளர்கள் கூட்டத்துல நீங்களும் இருக்கணும். அடுத்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜ்ல ஏறணும்ன்றத முடிவெடுங்க. முதல்ல ஒரு 3 மாசம் சரியா நம்முடைய மேடம் கொடுத்த அந்த ப்ளூ பிரிண்டை யூஸ் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா 3 மாசத்துல ஒரு 19,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, நீங்க அதை செஞ்சு காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறகு வர அத்தனை பேரும் செய்வாங்க. நீங்க லட்ச லட்சமா சம்பாதிக்கிறத நிச்சயமா நடத்தி காட்ட முடியும். இதுக்கு யார் காரணமா இருக்க முடியும் அப்படின்னா நீங்க தான் காரணமா இருக்க முடியும். இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இது பொருந்தும். டீம் மீட்டிங்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இது பொருந்தும். அப்ப அது என்னன்றத உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க. உங்களுக்கு தெரியலையா உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க. ப்ளூ பிரிண்ட் உங்ககிட்ட இல்லையா உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க. அதை எடுத்து செய்யற வெற்றியாளரா நீங்க மாறுங்க. அதை செய்ய வைக்கிற லீடரா நீங்க மாறுங்க. ஆல்ரெடி நீங்க டைரக்டர் முடிச்சிட்டீங்க, சில்வர் முடிச்சிட்டீங்க, கோல்டு முடிச்சிட்டீங்க, ஸ்டார் முடிச்சிட்டீங்க, டைமண்ட் முடிச்சிட்டீங்க. அப்போ அதுக்கு உங்களுக்கு கீழே உள்ளவங்களை அதை செய்ய வச்சு ப்ரூவ் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்ம இந்த 3 மாதம் யார் ப்ரூவ் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு அடுத்த பூட் கேம்ப்ல நம்ம வந்து ஒரு சிறப்பான ஒரு ரெகக்னைஸ் பண்ண போறோம். ஸோ அந்த அந்த ப்ரூவ் பண்ற இடத்துல எத்தனை லீடர்ஸ் இருக்க போறீங்க, உங்க டீம்ல இருந்து எத்தனை பேரை ஸ்டேஜ் ஏற்ற போறீங்கன்றதை நீங்க முடிவு பண்ணுங்க. நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். இது மதன் ராய் சாருக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்க அத்தனை பேருக்கும் நான் சொல்றேன். என்ன பழனிவேல் சார் பண்ணிடலாமா? குட் மார்னிங் சார். பண்ணிடலாம் சார். சூப்பர் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். தேங்க்யூ சார். கிரேட். சிறப்பா பண்ணுங்க. தொடரட்டும். அதாவது தொடர்ந்து செய்யுங்க. செய்யற வேலையை தொடர்ந்து செய்யுங்க. எல்லாருக்கும் வெற்றி இருக்குது. வாழ்த்துக்கள். வேற யாராவது லீடர்ஸ் யாராவது இன்னைக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதா இருந்தா நீங்க பேசலாம். இல்லைன்னா நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சார் குட் மார்னிங். அப்புசாமி சேலம். குட் மார்னிங் அப்புசாமி சார். இன்னைக்கு அப்துல் நபி சார் ட்ரைனிங் ரொம்ப எக்ஸலண்டா இருந்ததுங்க. ஆனா இன்னைக்கு அவர் கொடுத்தது எனக்கு பிடிச்ச பாயிண்ட்ல நேம் லிஸ்ட். முதல்ல நமக்கு நேம் லிஸ்ட் ஃபுல்லா கரெக்டா இருந்தாதான் சரியா இருக்கும். மறுபடியும் அந்த நேம் லிஸ்ட் எடுத்து ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் நேம் லிஸ்ட் கூட ஆக்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப
யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. நான் நேம் லிஸ்ட் போட்டிருக்கேன், ஆனால் அந்த அடுத்ததுங்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணல. அதுதான் என்னுடைய தவறு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இருக்கிறதையே ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் அதை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ண முயற்சி பண்ணுறேன் சார். பட் இன்னைக்கு அந்த நேம் லிஸ்ட்னால தான் நமக்கு டீம் குரோத் ஆகுதுங்கிறது நல்லா சரியாக தெரிஞ்சுக்கிட்டேன். டெய்லி சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க, இருந்தாலும் இன்னைக்கு நல்லா சார் சொன்னதில் எனக்கு ரொம்ப எனக்கு என்ன கணத்தில் அடிச்ச மாதிரி இருந்தது. கண்டிப்பாக செய்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நேம் லிஸ்ட் மட்டும் இல்ல, Very நேம் லிஸ்ட் போட்டா அடுத்தது இன்விடேஷன். நேம் லிஸ்ட் Good morning, sir. குட் மார்னிங் சார். செல்வராஜ் சார். செல்வராஜ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் உங்களுக்கு. ஏன்னா அப்துல் நபீல் சார் ஒரு ஒரு அருமையான வீடியோ எடுத்து நீங்களும் போட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். சார் சொன்னது என்ன அப்படின்னா, நமக்கு என்ன தேவைன்றதை முதல்ல எழுதுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதை எழுதி முடிச்சு அதுக்கப்புறமா நேம் லிஸ்ட் மினிமம்னா கூட ஒரு 150 பேர் எழுதி நீங்க கரெக்டா, அதாவது ரிலேஷன்ஸ் ஒன் சைடும் நம்ம ஃப்ரெண்டுங்களை ஒன் சைடு இந்த மாதிரி எழுதி நம்ம ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து சக்சஸ் வரும். அது மட்டும் இல்லாம ஃபாலோ அப் எப்படி பண்ணணும், பிளான் எப்படி சொல்லணும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய சொல்லியிருந்தார் சார். அது ரொம்ப பிடிச்சிருந்தது சார். நிறைய விஷயங்கள் நானும் உள்வாங்கினா, கோல் இல்லாம எதையும் நம்ம அடைய முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நிச்சயமா தொடர் முயற்சியோட இருக்கணும், நிறைய மீட்டிங்ஸ் பார்க்கணும், நிறைய கத்துக்கணும், நிறைய மக்களை சந்திக்கணும், அப்பதான் சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கினேன் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ். கிரேட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஸோ சரியான பாயிண்ட் சொன்னீங்க. நம்முடைய ட்ரீம்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் அந்த ட்ரீம்ஸுக்காக நம்ம உழைக்க முடியும். அப்போ அந்த ட்ரீம்ஸுக்கு உழைக்கணும் அப்படின்னா நமக்கு வெஸ்டீஜில் எவ்வளோ பேர் வேணும், எத்தனை ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அப்போ அதுக்கு நமக்கு நேம் லிஸ்ட்டில் எவ்வளோ பேர் வேணும். அப்போ நேம் லிஸ்ட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஒரு 250 தான் எழுதியிருக்கோம் அப்படின்னா, நம்ம அவங்கள இன்வைட் பண்ணி அவங்கள உள்ளே கொண்டு வரும்போதே எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்குறவங்க பேசுகிறவங்க அத்தனை பேருடையும் ஒரு ரேப்பை கிரியேட் பண்ணி நம்ம அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப் லிஸ்ட்டில் கொண்டு வரலாம், நேம் லிஸ்ட்டில் கொண்டு வரலாம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நிறைய பேரை நம்ம நேம் லிஸ்ட்டில் கொண்டு வரலாம். இன்னைக்கு நிறைய டீமில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் இருக்காங்க, ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, நம்ம ரிலேஷன்ஸு நிறைய பேருக்கு நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது. நீங்கள் போய் பிஸ்னஸை பேசுனீங்கன்னா அதில் அவங்க ஜாயின் பண்ணுறதுனால நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிடுவீங்களோன்னு அவங்களுக்கு பயமாக இருக்கும். அதனால நிறைய பேர் வரமாட்டாங்க பிஸ்னஸுக்குள்ள. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கு கரெக்டாக புரிய வச்சிட்டீங்கன்னா அவங்க நிச்சயமாக உங்களை நம்புவாங்க. இன்னைக்கு அது மாதிரி நம்பி வந்தவங்க நிறைய பேர். கரெக்டா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஸோ அதனால நீங்க வந்து அது மட்டும் இல்லாம சார் சொன்ன விஷயங்கள், அதாவது நம்ம யார் சக்சஸ் நோக்கி போறாங்களோ நம்மளோட அப்ளைன் அவங்க கூட நின்று அப்படின்னா நிச்சயமா ஜெயிச்சிடலாம் அப்படின்றது. நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், நம்ம அப்ளைன் அவங்க கிட்ட மட்டுமே பேசிக்கின்னு அப்படியே இருந்துடுறோம். யார் சக்சஸ் நோக்கி ஒரு குறிக்கோளோட பயணம் பண்ண இருக்காங்களோ வெஸ்டேஜ்ல, அதை நம்ம ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களும் தெரிஞ்சுங்க. கரெக்ட். அதாவது யார்கிட்ட வேணாலும் நம்ம வந்து பேசலாம், யாருடைய கைடன்ஸை வேணாலும் வாங்கிக்கலாம், யார்கிட்ட எந்த ட்ரைனிங் வேணாலும் அட்டன் பண்ணலாம். இப்போ அண்மையில் கூட நம்ம சுதாகர் சாரை வச்சு நம்ம அற்புதமாக ஒரு ட்ரைனிங் பண்ணோம். அடுத்தது ஃபரூக் சார் ட்ரைனிங் தருமபுரியில் எல்லாரும் போய் பார்த்தீங்க. எல்லாருக்கிட்டே இருந்தால் அறிவை எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ தமிழ் மேடம் பண்ணாங்க, பாப்பாத்தி மேடம் பண்ணாங்க, எல்லாமே அறிவை எடுத்துக்கலாம். ஆனால் நாம தான் செயல்படணும். நாலேஜ் யார் வேணாலும் கொடுப்பாங்க, வாத்தியார் யார் வேணாலும் வந்து பாடம் நடத்துவாங்க, ஆனால் யார் படித்து எக்ஸாம் எழுதணும்? ஸ்டூடெண்ட் தான் எழுதணும். அப்பதான் அவர் மார்க் வாங்க முடியும். அப்ப அது போலதான் நம்மளுடைய வெற்றிக்காக நாம மட்டும்தான் உழைக்க முடியும். நம்ம வெற்றிக்காக நாம மட்டும்தான் உழைக்க முடியும், வேற யாரும் உழைக்க முடியாது. கரெக்டா? அப்ப அதுக்கான விஷயத்தை நம்ம செய்வோம். நிச்சயமா எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். ஒரு எளிமையான ஒரு ஈஸியான பிசினஸ் தான் வெஸ்டீஜ். ஆனா அதை தொடர்ந்து செய்யணும், தொடர்ந்து ப்ரெசன்டேஷன், தொடர்ந்து ட்ரைனிங், தொடர்ந்து மீட்டிங், அதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ட்ரெயினரா எல்லாரும் மாற முடியும். ஒரு மிகப்பெரிய லீடரா, ஒரு மிகப்பெரிய டிவிசிடி விஎம்சிஎம் மெம்பர் அப்படின்ற வெஸ்டீஜில் இருக்க எல்லா நிலைகளையும் எல்லாரும் அடைய முடியும். அவங்க தான் அதுக்கு வருவாங்க, இவங்க தான் வருவாங்க இல்ல. 10 lakhs மேல மாசம் யார் சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு விஎம்சிஎம் மெம்பரா கொடுக்கறதுக்கு பாலி சார் ரெடியா இருக்காரு. அவங்களுடைய உயரம் என்ன, படிப்பு என்ன, அவங்க கலர் என்ன, இதெல்லாம் கேட்கறதே இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் என்ன, உங்களுடைய உழைப்பு என்ன, உங்களுடைய ஈடுபாடு என்ன, இதுதான் உங்களுடைய வெற்றிக்கு
ஒரே காரணம். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா இன்றைக்கு உலகத்துல எல்லா இடத்துலையும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அப்ப அந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம காட்டலாம். கரெக்டா இல்லையா? ஒரே ஒரு கேட்ச் வேர்ல்டு கப் மேட்ச்ல ஃபைனல்ல ஒரே ஒரு கேட்ச் சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்ச்னால தான் இந்தியா ஜெயிச்சதுன்றத இன்றைக்கு அவரு ஹீரோ ஆயிட்டாரு. கரெக்டா? அப்ப அந்த Correct. பெர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணதுனால தான் இன்றைக்கு அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். வழக்கமா தோனி கடைசி ஓவர்ல ஒரு 2 6 அடிச்சு அவரு அந்த பேரை தட்டிட்டு போவாரு. அப்போ அந்த க்ளோசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாமே செஞ்சா கூட அந்த க்ளோசிங்ல தான் எல்லாமே இருக்கு. அப்ப வெஸ்டீஜ்லயும் நம்ம எல்லா பிரசன்டேஷன் எல்லாம் கரெக்டா கொடுத்தா கூட க்ளோசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிரசன்டேஷன் கொடுத்தா க்ளோசிங் கொடுத்தா அவங்கள உள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்றது, அதுக்கப்புறம் அவங்கள லீடரா மாத்துறது, அப்புறம் அவங்கள சம்பாதிக்க வைக்கிறது. அப்ப 3 மாசம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணா ஒரு 20,000 ரூபாய் அவங்கள சம்பாதிக்க வைக்க முடியும். ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாம அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளை இவ்வளவு நாளும் வாங்கிட்டு இருக்க பொருளை கடையை மட்டும் மாத்தி வாங்குறதுனால சம்பாதிக்க வைக்க முடியும்னா அதை நம்ம செய்வோம். அவங்களையும் சம்பாதிக்க வைப்போம், நம்மளும் சம்பாதிப்போம். இன் யுவர் சக்சஸ் லைஸ் அவர் சக்சஸ். ஓகே, தேங்க்யூ ஆல். விஷ் யூ வெல். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ Thank you so much, sir. தேங்க்யூ Thank you, sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆல் தேங்க்யூ.